ಷಣ್ಮುಗ ಶರವಣ ಪ್ರಣವಪ್ರಿಯಾನ ಬಂದ ಅಲೆಗೊಟ್ಟಿ ಸರವೈತವ தேவாதி தேவரின் தொழிலித்தவா தேவக்குஞ்ச நாயகா திருப்பங்கரி வேடவா செல்லுகுமர அடியாள் நினைவு நாள் முதலாக உன்னே நினைத்து மனதில் வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கும் எனக்கு உன்னை எண்டு விரும்புருகா அருவம் உருவமாய் அன்னதை படவாய் பிரம்மாண்டு பிளம்பதொரு மேனியாகி கண்முற ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகாய் வந்து உதித்தாய் உணர்வது கிடங்க இந்நாடும் இந்நாட்டுள்ள மக்களும் எல்லா வளம் பெற்று சீரும் சிறப்போடும் வாழ உண்மையை நம்பியிருக்கிறேன் முருகா முருகா முருகா. இந்த நாடகத்தில் வள்ளி நாயகியாக நடத்தியிருக்கும் சகோதரி கவிதா ஸ்ரீ அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் கேப்டன் வல்லரசு விஜயகாந்த் நற்பணிமன்றத்தின் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுகிறது. அடுத்து இந்த ஒலிபெருக்கியின் உதவி இயக்குனர் மதிப்புக்குரிய மருமகன் வீரப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுகிறது. பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்கள் சார்பாகவும் எனது சார்பம் எங்களது கலைக்குடும்பத்தின் சார்பம் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் சத்தியம் சிவம் சுந்தரம் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசைத்து
கடம்பா கார்த்தியா கதிர் வேளா என்று நாமத்தை கூறிய உன்னை பெற்றெடுத்த தாயும் தந்தை விடம் என்று சொன்னால் மாதா பிதா குரு தெய்வம் என்றதற்காக மூவரை முன்னிறுத்தி நான்காவதாக தெய்வத்தை வைத்தார் என்று சொன்னால் இந்த மூன்றுமே உள்ளடங்கிற தெய்வம் என்று நமக்கு சூட்சமாக சொல்லி வைத்த போதிலும் கூட நாமெல்லாம் ஆடுவது சம்பளத்திலே ஆனால் எம்பெருமான் ஆடுவது அம்பலத்திலே என்பது போல ஆடுகின்ற நடி பிள்ளையிலே ஆடுகின்ற நடி பிள்ளையிலே அதை காண வந்தேன் அவள் எல்லையிலே திங்களும் ஆட சூலமும் ஆட திருசடை மீதரு கங்கையும் ஆட ஆடுகின்ற நடி பிள்ளையிலே உலகினம் மாபெரும் மேடைதான் உயிர்களை எல்லாம் ஆட வைத்தான் உலகென்னும் மாபெரும் மேடையிட்டானது உயிர்களை எல்லாம் வாழவிட்டான். அசைத்திடும் மரம் செடி கொடிகளிலே அசைந்திடும் மலர் செடி கொடிகளிலே அம்பலத்தாரதான் ஆடுகின்றான் அம்பலத்தாரதான் ஆடுகின்றான். ஆடுகின்றான் நடி பிள்ளையிலே தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான். ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் ஆடிய ஆட்டம் முடியவில்லை ஆடிய ஆட்டம் முடியவில்லை ஆடுகின்றானதும் தில்லையிலே. பிட்டுக்கு ஏதோ ஆசை கொண்டான் புறப்படி தன்னையே தாங்கி கொண்டான் பிட்டுக்கு ஏதோ ஆசை கொண்டான். அவள் பிறப்படி தன்னையே வாங்கிக் கொண்டான். மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான் மனிதனை படைத்தவன் மண் சுமந்தான். அவள் மதுரையில் ஆடிய ஆட்டமங்கோ மதுரையில் ஆடிய ஆச்சரங்கோ ஆடுகின்றான் நடி பிள்ளையிலே அதை படவத்தேன் அவள் எல்லையிலே. இதனை மாட சூழமும் ஆட திருசடை மீது கங்கையும் மாட ஆடுகின்றான் நடி பிள்ளையிலே நன்றி 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 கை தட்டி எத்தனை உள்ளவங்களுக்கு நன்றி என்பது கூட என் பேர் வள்ளி வள்ளி என்ற நாமத்தை சூட்டியது யார் என்று பார்த்தமையினால் சிற்று போற்றும் வேடுவ தடை நம்பிக்கை மகளாம் நங்கை மோகினியை தாயாமும் உடன்பிரவாசர்கள் 7 பேர் உண்டு கிள்ளி விளவன் வேங்கை மார்பன் குருதிகண்ணன் சண்டவேகன் காலபாலன் மருதன் வீரத்தவனுடைய 7 பேர் உண்டு இந்த 7 பேர் பாருங்க எங்க அப்பா பெத்தெடுத்த பிள்ளை நானும் வள்ளிக்கிழங்கை தோண்டி எடுக்கும் பொழுது அந்த பள்ளத்தின் கொடியில் என்னை கண்ணெடுக்கப்படுதால் எனக்கு வள்ளி என்றும் கணங்க வேங்கி பூங்குரத்தி பசுங்களையான்னு செல்லமா கூப்பிடுவாங்க என்னம்மா குரத்திங்கிறியே எங்கேயாவது குரத்தி இந்த ஆடை ஆபரணங்களோடு வந்தது உண்டா நாங்க பார்த்த குரத்தி எல்லாம் கழுத்து நிறைய ஊசியும் பாசியும் மாட்டிக்கிட்டு எலசாமியும் அப்படி குரத்தியை தான் நாங்கெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னு உங்களுக்குலாம் ஒரு சந்தேகம் வரலாம். சந்தென்றால் அழிவு, தேகம் என்றால் உடல். இந்த உடலுக்கு அழிவை தருவது நாமாக இருக்க வேண்டுமே, அதாவது ஒரு பொழுது நாமாக இருக்கக்கூடாது, நம்மை படைத்த இறைவனாக இருக்க வேண்டுமே தவிர. அதனால இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறது யாருடைய கடமை? என்னுடைய கடமை. அந்த குரத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா இந்த வள்ளி குரமகளுக்கு எழுதக்கூடிய ராணா என்ன ராணா அப்படின்னா, அறத்திற்கும் திருக்குறளுக்கும் எழுதக்கூடிய ராணா இந்த வள்ளி குரமகளுக்கு எழுதக்கூடிய ராணா. அதே அந்த குரத்துக்கு எழுதக்கூடிய ராணா என்ன ராணா அப்படின்னா, மரத்திற்கும் குரங்கிற்கும் எழுதக்கூடிய ராணா அந்த குரத்துக்கு எழுதக்கூடிய ராணா. அப்ப எழுத்துலேயே வித்தியாசம் உண்டு என்று சொன்னால்
எங்களுடைய பழக்க வழக்கத்தின் முறையின்படியாக வேட்டைக்குன்னு செல்லுவோம். ஆனால் வேட்டையாடக்கூடிய விலங்குகளை உண்டு வாழ மாட்டோம். சைவ குரமகள், சமய குரமகள், கான குரமகள், இந்த வள்ளி குரமஞ்சியானா ஏன் இங்க வந்திருக்கு அப்படின்னா விடிஞ்சா கல்யாணம் எனக்கு தான். ஆமா, காதல் கல்யாணம், திருட்டு கல்யாணம். விடியறதுக்குள்ள 5:30 மணிக்குள்ள நான் கல்யாணம் பண்ணிக்கணும். இழுத்துக்கிட்டு ஓடி போகணும் அப்படிங்கிறது இல்லைன்னா அதைத்தான் செய்யணும். நீ இல்லைன்னா நான் கதையை மாத்தி விட்டு போயிடாது. அதானே நான் வந்திருக்கிறே கல்யாணம் பண்ணணும் தான். அது யார் தலைமையில? என் கல்யாணத்துக்கு எனக்கு அச்சாரம் போட்டது யாரு? முதல்ல என் தம்பி பரணி. ஆமா, முதல்ல அங்க அட்வான்ஸ் கொடுத்து இன்னார்தான் பொண்ணுன்னு சொல்லி அங்க பதிவு ஏற்றி என்னை அழைத்து வந்த எனது அருமை தம்பி பரணி. வாயே திறக்காத வாயில்லா பூச்சி. ஆனா ஊழ குசுமனே இருக்கட்டும். இருந்தாலும் எனது அருமை தம்பி பரணி அவர்களுக்கும் கிராமத்தர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு வர வர கல்யாணம் என் கல்யாணம் அனாதை கல்யாணம் மாதிரி ஆயிடுச்சு. நானாவது பரவாயில்ல, என்னைய பாக்குறதுக்கு ஒரு 50-60 பேர் இருக்கிற கூட்டம் பத்தாடாமா இருக்குது. சம்போன்னு வருவாரு என்னை கட்டிக்க போறவர். அம்போன்னு விட்டுவிட்டு 50 பேர் வீட்டுக்கு போய் போக மாட்டாங்க இன்னைக்கு. அதை பத்தி எல்லாம் நாங்க கவலைப்படுறதா இல்ல. ஏன்னா அரசியல் அதெல்லாம் சாதாரண வைப்பாங்கிற மாதிரி எங்களுக்கு பழகி போன விஷயமாயிருச்சு. நேத்தெல்லாம் நாங்க 15 பேர்த்த வச்சு நாடகம் நடத்திருக்கோம். நேத்தெல்லாம் விடிய விடிய மழை வேற. நேத்து கூட்டம் இருந்துச்சு, ஆனா ஏன் இருந்துச்சுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமா, ஏன்னா ஒரே ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரே சண்டை தான். இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட நிச்சயமாக அழகாக அற்புதமாக குறைந்த ஆட்களே இருந்தாலும் கூட ரசிக்கக்கூடிய, ஏன்னா பெரிய பெரிய ரசிக கலாமணிகள்லாம் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்படி ஒரு ரசிகர்கள் கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? உண்மையிலேயே இவர்களை எல்லாம் நினைக்கும் பொழுது மனதிற்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வருங்கால தூண்கள், நம்முடைய இந்திய நாட்டினுடைய வருங்கால கனவுகள். பாவா அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவுகள் எல்லாம் இங்க அமர்ந்திருக்கின்றது. யாரடா இடியாப்பம் சொன்னது? அதனால இப்படி எல்லாம் ஒருபுறமாக இருந்தாலும் கூட என்னுடைய காதலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய காதலை எப்படி சொல்ல வேண்டும், எவ்விதமாக சொல்ல வேண்டும்? ஏன்னா ரொம்ப ஆசையோட 5 வயதிலிருந்து அரியா பருவத்திலிருந்து பிஞ்சு மனதிலே பக்தியாக இருந்து மெல்ல மெல்ல மாறி அதுவேனிக்கு காதலா வந்து நிக்குது. உலகத்துல 2 விஷயம்தான். ஒண்ணு காசு, இன்னொன்னு காதல். காதல் 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 இல்லையே சாதல் சாதல்னு சொன்னாங்க. அன்னைக்கெல்லாம் காதல் காதலாக இருந்தது. இன்னைக்கு காதல்லாம் அப்படியா இருக்கு? அடுத்தவளுடைய புருஷனுக்கு அடுத்த முன்னாடி அடிச்சுக்கிட்டு சாகக்கூடிய இந்த கலியுகத்தின் முடியாக நான் யாருக்காக வந்திருக்கிறேன்னா நானும் அடுத்த புருஷனுக்காக தான் வந்திருக்கிறேன். ஏன் காதல் கலியுக காதல் தானே, ஊருக்கு தேப்ப உபதேசம் அப்படி கிடையாது. எல்லாத்தையுமே தவறாக பார்த்தோம் என்றால் தவறுகள் அதிகமாக பரவி கொண்டிருக்கும். நல்ல எண்ணத்தோடும் பார்க்க வேண்டும் என்று ஏன் என்னுடைய காதல் புனிதமானது. ஏன்னா எனக்கு திருமணமாக கிடையாது. நான் திருமணம் செய்யக்கூடிய எம்பெருமான் முருகனுக்கு மட்டுமே திருமணமானது என்று சொன்னால் ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே நின்று விடக் கூடாது என்பதற்காக முதலே சத்தியத்தை எனக்கு செய்து கொடுத்தார் முருகனாக கூடியவர். ஆனா ஏதோ கால சூழ்நிலையின் காரணமாக தெய்வ யானை முதலாவதாக திருமணம் செய்து கொண்ட போதும் கூட நான் வாழ்க்கையை விட்டு கொடுத்ததுனால மீண்டும் என்னுடைய வாழ்க்கையை பெற வேண்டும் என்பதற்காக உங்களை எல்லாம் தேடி ஓடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அதனால என்னுடைய காதலை முதல்ல சொல்லிட்டு ஆசைப்பட்டு பார்த்தா இவளவான பொண்ணு ஆசைப்படி புருஷ வரட்டுமே அடி அம்மாடி 1000 தான் வாங்கி தரட்டுமே. ஆசைப்பட்டு பார்த்தா இவளவான பொண்ணு ஆசைப்படி புருஷன் கிடைக்குமே அடி அம்மாடி 1000 தான் சங்கத்துல 1000 தான் வாங்கி தரட்டுமே. மாசி மாசத்துல கல்யாணம்
காதல் இருந்தாலும் கூட ஏடா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொன்னால் எவர் ஒருவருக்கு உணவு கொடுக்கின்றமோ அவருக்கு உயிர் கொடுத்ததுக்கு சமானம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் பாதி பேர் கேப்டன் விஜயகாந்தனுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள். வாழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், மாண்டாலும் பேர் சொல்ல வேண்டும். இன்னைக்கு இறந்தாலும் கூட அவரின் பெயரோடு இன்னைக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் செத்தும் கொடுத்தான் சீதகாதி என்பதற்கிடங்க இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் மூத்த தலைவராக இருந்து வாழ்ந்து மறைந்த எங்களுடைய கலைத்தொழிலின் சார்பாக திரு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய சமாதிக்கு போனோம் அப்படின்னா இன்னைக்கும் வயிறார மனிதனாக கூடியவன் சாப்பிட்டு வரலாம். ஏன்னா கையில 10 பைசா இல்லைனாலும் கூட அவ்விடத்தை நோக்கி சென்றோம் என்று சொன்னால் நாம் வயிறு நிறைய சாப்பிட்டு வரலாம் என சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். கை இல்லைனாலும் வாழ்ந்துடலாம், கால் இல்லைனாலும் வாழ்ந்துடலாம், ஏன் கண்ணே இல்லைனாலும் வாழ்ந்துடலாம். ஆனா ஒரு மனிதன் என்பவன் பசியோடு வாழ முடியாது என்ற ஒரு காரணத்தை அணுகி இன்றைக்கும் கர்ணனுக்கு கூட கிடைக்காத அத்தனை விதமான எல்லா நன்மைகளும் கிடைத்தது என்று சொன்னால் நிச்சயமாக நான் ஒரே ஒரு விஷயத்தை பதிவிடணும் அப்படின்னா முதலில் என்னுடைய வாக்கு திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் போட்டேன். அதுக்கப்புறம் யாருக்குமே நான் இது வரைக்கும் போட்டதே கிடையாது. பூரா நோட்டால தான் போட்டிருக்கேன் நான். ஏன்னா ஒரு உன்னதமான ஒரு மனிதனை இழந்து விட்டோம் என்று சொன்னால் மறுபடியும் நமக்கு நல்லதே நடக்கட்டும் என்று கருதி இந்த இடத்திலே அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் விதமாக ஒரு நல்ல விஷயத்தை செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு யாராவது நம்மளால் முடிந்த ஒருவருக்காவது அன்னதானத்தை வழங்கும் என்று சொல்லிக்கொண்டு அவரின் முன்பாக அவரின் ஞாபகார்த்தமாக பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே ஏன் சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே ஏன் சின்ன ராசா, தோளுக்காகதா இந்த மாலை கல்யாணம் கச்சேரி எப்போது. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே என் சின்ன ராசா உன் தோளுக்காகத்தான், உன் தோளுக்காகத்தான்
புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பாடலை பாராட்டி மதிப்புக்குரிய மாப்பிள்ளை ராமர் அவர்கள் வள்ளிக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு எடுத்துருவோம். அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய நல்ல உள்ளத்திற்கு எனது சார்பம், எங்களது கலை குடும்பத்தின் சார்பம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் என்னுடைய காதலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிடுவோமா? அதனால காதல் என்றாலே ஒரு விதமான சுகம். அந்த சுகத்தை நான் பெற வேண்டும் என்று சொன்னால், ஏன்னா பெண்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க, ஒரு 4 பெண்கள் இருந்தாலே எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி, எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் உட்கார்ந்துருப்பீங்களா? அதனால உங்களுக்கு இடக்கூடிய பதிவு என்னவென்று சொன்னால், இதுவோ கலிகாலம். இந்த கலிகாலத்தின்படியாக நாம் எதை செய்யக்கூடாது, எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இந்த பூமியில ஏராளமாக உண்டு. ஏனென்றால் மூடி மறைக்கப்பட்ட விஷயங்கள் இந்த பூமியில உண்டு என்று சொன்னால், ஒரு கோவிலுக்குள்ள போய் சாமியை கும்பிட்றோம் அப்படின்னா, ஈரச்செயலோடும் ஈர வேட்டையோடும் போய் சாமியை கும்பிட்றோமே, இப்படி ஈர வேட்டையோடும் ஈரச்செயலோடும் போய் சாமியை கும்பிடும் அப்படின்னா பாவம் வந்து சேருமா புண்ணியம் வந்து சேருமான்னு கேட்டா 7 ஜென்மத்துக்கும் பாவம் வருமே தவிர ஒரு பொழுது புண்ணியம் வராது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எவர் ஒருவர் ஈரச்செயலோடும் ஈர வேட்டையோடும் தெய்வத்தை வணங்குகிறார்களோ நிச்சயமாக பாவம் வருமே தவிர ஒரு பொழுதும் புண்ணியம் வராது. ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிகப்படியான தண்டனை உண்டு என்று சொன்னால், கொலை செய்பவனை காட்டிலும் கொலை செய்ய தூண்டியவனுக்கு தண்டனை அதிகம். அப்ப பெண்ணாக கூடிய தலைமுழுக்க தண்ணி ஊற்றிட்டு ஈரச்செயலோட கோவிலுக்குள்ள போறா அப்படின்னா, தன்னுடைய ஆடுகளாக கூடிய தேகத்திலே பற்றி கொண்டு பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாக இருக்கின்ற வேளையிலே அங்க வரக்கூடிய 10 ஆண் பிள்ளைகளை யாராவது ஒருவருக்கு காமத்தை தூண்டும் விதமாக அந்த பெண் இருப்பாள் என்று சொன்னால், இதை விட ஒரு பெரிய பாவம் எதுவும் கிடையாது என்பது தர்ம சாஸ்திர கணக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஈரச்செயலோட போறதே பாவம். இன்னைக்கு தாத்தாமார்கள் பாட்டிமார்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், 8 விதமான நமஸ்காரம் உண்டு. இந்த 8 விதமான நமஸ்காரங்கள்ல பெண்கள் செய்யக்கூடாத நமஸ்காரம் என்னன்னு கேட்டா யாருக்கான்னு தெரியுமா? பாட்டிக்கு தெரியுமா? தெரியாது. டே தம்பிகளா, டே இங்க அவங்கள மட்டும் பார்த்தீங்கல்ல, அப்ப என்னைய மட்டும் ஏன் பார்க்காம அங்கிட்டு திரும்பி நிற்கிறீங்க? கவனிங்க. அப்ப தெரியாத விஷயங்கள் இந்த பூமியில உண்டு என்று சொன்னால், பெண்களாக கூடியவர்கள் விழுந்து வணங்கக்கூடாத நமஸ்காரம் 2 விதமான நமஸ்காரம் இருக்கு. ஒன்று, தலைக்கு மீது கையை உயர்த்தி பெண்களாக கூடியவர்கள் வணங்கக்கூடாது. இது தர்ம சாஸ்திரத்துடைய கணக்கு. அதே போல பெண்களாக கூடியவர்கள் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணவே கூடாது. இந்த சாஷ்டாங்க நமஸ்காரம்னா என்ன? ஒரு பெண்ணாக கூடிய நீச்சமாக பூமியில் தன்னுடைய தேகம் விழுமுடியாக விழுந்து கும்பிடுவாள் என்று சொன்னால் குடும்பம் குல நாசமாகும் என்பது தர்ம சாஸ்திரத்துடைய கணக்கு. இது நான் சொல்ல கிடையாது, தர்ம சாஸ்திரத்துடைய கணக்கு. ஒரு பெண்ணுடைய மார்பகம் இந்த பூமியில் விழுமுடியாக விழுந்து கும்பிடுவாயானால் குடும்பம் குலநாசமாகும் என்பது தர்ம சாஸ்திர கணக்கு. இந்த 2ஐயும் சேர்ந்து பொம்பளை ஆளுக ஈரச்செயலோட கோவிலுக்குள்ள போறதே பாவம். தனக்கு சாதகமாக வேண்டுதலா என்ன சொல்லக்கூடிய இந்த உருண்டு கொடுக்கக்கூடிய வேண்டுதலை இந்த பொம்பளை ஆளுகள்லாம் என்னைக்கு நாமெல்லாம் இந்த பூமியில செய்ய ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு பிடித்தது பெண்களுக்கு சனி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு தன்னுடைய தேகம் முழுவதும் இந்த பூமியில புரட்ட ஆரம்பித்தமோ, மாற்றான ஆடவன் மீது இச்சையும், பால் கொடுத்தால் அழகு போய்விடும் என சொல்லக்கூடிய கேவலமான எண்ணமும், பிற ஆடவனுக்காக தன் பிள்ளையை கொல்லக்கூடிய மனோ தைரியம் எங்கே பிறந்து என்று சொன்னால், என்னைக்கு பூமியில இந்த தேகத்தை புரட்ட ஆரம்பித்தமோ அன்று தொடங்கியது. எந்த இதிகாசத்திலையாவது, எந்த புராண கதைகளையாவது, எங்கேயாவது உருண்டு கொடுக்கக்கூடிய வேண்டுதலுக்கு எங்கேயாவது கதை உண்டு? இல்ல அதன்படியாக ஏதாவது வழி சார்ந்த விஷயங்கள் உண்டுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்ல முதல்ல இந்த வேண்டுதலை யார் செய்தார் என்று சொன்னா யாருக்கான்னு தெரியுமா? தெரியாது. ஏனென்று சொன்னால், மனிதன் தனக்கு சாதகமாக என்னைக்கு ஒவ்வொரு செயலும் செய்ய தொடங்கினானோ அன்னைக்கு கலியுகத்துடைய கூற்றுகள் அதிகமாகிவிட்டது என்று சொன்னால், நிச்சயமா இதை ஏன் எல்லா ஊர்லயுமே பதிவிடுகிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு எல்லாரையும் காட்டில அளவுக்கு அதிகமாக பாதிக்கக்கூடியது பெண்கள் தான். 5 வயது குழந்தையும் கற்பழிக்கக்கூடிய காலம் இந்த கலிகாலமாகிவிட்டது என்று சொன்னால், சரி பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா சிறு குழந்தைகளாக கூடிய ஆண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. சரி பிள்ளைகளுக்கு தான் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா தெருவில் விளையாடக்கூடிய நாய்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. மதுரையில ஒரு பெண்ணாய் கற்பழிக்க கொல்லப்பட்டாச்சு, திருச்சியில ஒரு பெண்ணாய் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டாச்சு. அப்ப இந்த யுகமாக கூடியது எங்கே சென்று கொண்டிருக்குன்னு சொன்னால், இதை ஏன் உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்னா, இனி வரக்கூடிய பிள்ளைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் உங்க மனதில் ஒரு கேள்வி எழலாம். நாங்கள் வேண்டின வேண்டுதல் நிறைவேறினால தானே நாங்கள் போய் மறுபடியும் அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்விகள் எழுந்தது என்று சொன்னால், ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். நாம் செய்யக்கூடிய பாவத்துடைய கணக்கு நமக்கு அறியாது, தெய்வத்துடைய கணக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அவ்வளவு பெரிய கர்ணனாக கூடியவனை என்னன்னு சொல்லுவோம்? கொடை வல்லன்னு சொல்லுவோம். ஆனா அப்பேற்பட்ட கர்ணனுக்கு சொர்க்கம் கிடைத்தது என்று சொன்னால் சொர்க்கம் கிடையாது. அதனால பசியோடு சுற்றி திருந்தான் கர்ணனாக கூடியவன். அப்ப கர்ணனுக்கே அந்த நிலைமைனா அப்ப நமக்கெல்லாம் என்ன நிலைமை அப்படின்னு ஒரு விதமாக யோசித்துக் கொண்டு
இனிமேல் யாரும் அந்த தவறுதலை வேண்டுதலை செய்ய வேண்டாம் என்று இரு கரங்களையும் கூப்பி உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு இன்னும் என்னுடைய காதலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னதான் சுகமோ நெஞ்சிலே இதுதான் வளரும் அன்பிலே யாகங்களில் பாடிவா பாடி மோகங்களில் காணவா நாளும் காதல் உறவே என்னதான் சோகமோ நெஞ்சிலே இதுதான் வளரும் அன்பிலே பூவோடு வந்து புது மோகம் கொண்டு சொல்லாத வண்ணங்கள் நீ சொல்லத்தான் நான் சொல்லும் போது இரு கண்கள் மூடி எழுதாத எண்ணங்கள் நீ சொல்லத்தான் தீபம் ஏற்றும் காதல் ராணி என்னதான் சுகமோ நெஞ்சிலே தீராத மோகம் நான் கொண்ட நீரும் தேனாக நீ வந்து சீராட்டத்தான் நீ என் ராணி நான் உன் தேனி தெய்வீக பந்தத்திலே நான் கொண்ட சொர்க்கம் நீதே காதல் உறவே ராகங்கள் நீ பாடிவா நாடும் உறவே இப்படியெல்லாம் என்னுடைய காதல் இருந்தாலும் கூட இன்னும் ஒரு முறை என்னுடைய காதலை சொல்லிவிட்டு எல்லாம் சாமி கிட்ட போய் வரம் கேட்பாங்க. நான் சாமியவே வரமா கேட்கறதுனால கேட்டுருவோமா? சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே முத்துமணியே பட்டு துணியே முத்துமணியே பட்டு துணியே தினமும் சேர்ந்து வந்த சித்திரம் சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்தது இந்த செல்ல கிளியே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே
அன்பு கதையே. நன்றி நன்றி நன்றி. காலதாமனு காரியத்துக்கு கேடு. ஏன் எல்லாரும் ரொம்ப அமைதியா உட்காந்துருக்கிறீங்களே? எதுக்கடா இந்த நாடகத்தை வச்சு நம்மளை விடிய விடிய உட்கார வச்சு இப்படி வேதனைக்கு வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நன்றி நன்றி நன்றி. சும்மா ஏன்னா இதே ஒரு ஆடலும் மாடலும் வச்சிருந்தா இந்நேரம் எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது. அப்படி நிற்கும் கூட்டம். ஏன்னா காலம் என்பது அப்படி ஆயிருச்சு இல்லையா? நல்லவைகளை பார்க்க மாட்டோம், நல்லவைகளை கேட்க மாட்டோம், நல்லவைகளை பேச மாட்டோம் என்று என்னைக்கு மனிதனுக்கு கங்கணம் கட்டி பிறந்தானோ அன்றைக்கே நாடு நாசமா போச்சுங்கிற ஒரு புறமாக இருந்தாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் எல்லாம் நானும் அப்போலேருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த பிள்ளைங்க சாப்பிட்ற இந்த தின்பண்டங்களாக இருக்கட்டும், அது குடிக்கக்கூடிய அந்த ஜூஸுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் நிச்சயமாக ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமா? கிடையவே கிடையாது. அது ஒரு குழந்தையுடைய அழிவை நோக்கி செல்கிறது என்று யாரும் எத்தனை தெரிந்தாலும் கூட அதை யாரும் அதை கட்டுப்படுத்துவது என்பது கிடையாது. நல்லவைகள் எல்லாம் நடு ரோட்டிற்கு வந்தாச்சு. ஏன் கம்பங்கூழு கேப்பக்கூழு வெறும் 10 ரூபாய்க்கு நடு ரோட்டில் இருக்குது. அதே உடலை கெடுக்கக்கூடிய இன்னைக்கு KFC சிக்கனாக இருக்கட்டும், இன்னொன்று என்னடா ஸ்வர்ணாக்காவா, அது பேர் என்ன, ஸ்வர்மா தானே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி பெட்டிக்குள்ளே உட்காந்துருக்கு. இதையெல்லாம் காசு கொடுத்து என்ன பண்ணுறோம்? வியாதிகளை வாங்கி கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டிலே இன்னைக்கு 60% குழந்தைகள் இன்னைக்கு புற்றுநோயால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் இதற்கெல்லாம் காரணம் யார்? பெற்ற தாயும் தந்தையருமே. என்றைக்கு மகாபாரதத்திலே பெற்ற தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்கு எவனாக இருப்பார் என்று சொன்னார்களோ அது இன்றைக்கு இந்த கலியுகத்தின்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்குறோம், பிள்ளைகள் எதை பேசினாலும் ரசிக்கிறோம். இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் சிறு வயதிலே கெட்ட வார்த்தைகளை பேசுவதை நாம் கெட்ட வார்த்தைன்னு சொல்றோம். அது கெட்ட வார்த்தையா பேசுது கிடையாது, கேட்ட வார்த்தையை பேசுகிறது. நம்முடைய வீட்டில் யார் பேசுகிறார்களோ வெளியில் யார் பேசுகிறாரோ அந்த கேட்ட வார்த்தை அது பேசுகிறத தவிர அவர்கள் பேசுவது கெட்ட வார்த்தை அல்ல. ஏன்னா ஒரு குழந்தையாக கூடியது வளர்க்கும் விதமாக கூடியதுல பெரிய பங்கு தாய்க்கும் தந்தைகளுக்கும் உண்டு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு ஆலங்குச்சி வேப்பங்குச்சியினுடைய விலை வெளிநாட்டில் எவ்வளவு தெரியுமா? 6 குச்சிகளை பதப்படுத்தி பால்தின் கவரிலே அவன் அழகாக பேக்கெட் போட்டு 580 ரூபாய்க்கு ஆலங்குச்சியும் வேளங்குச்சியும் அவன் வித்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம டிவி பெட்டி முன்னாடி உட்காந்துக்கிட்டு உப்பு இருக்கா பருப்பு இருக்கான்னு சொல்லி நம்ம பேஸ்ட்டை வாங்கி பல்ல விளக்கி நம்ம பல்ல ஆஸ்பத்திரியில் போய் உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ நல்லவைகளெல்லாம் எங்கே கொண்டு செல்கிறோம்? கிடையாது. நாகரிகம் பெருகி போச்சு. இன்னைக்கு டிவி போட்டியில் எதையெல்லாம் காமிக்கிறாங்களோ அதையெல்லாம் வாங்கி உபயோகிக்கக்கூடிய காலங்களாகி விட்டது. எது நல்லது எது கெட்டது என்பதை பகுத்தறியக்கூடிய மனிதனுக்கு அந்த அறிவே இல்லாமல் போயிருச்சு. அப்போ தின்பண்டங்களாக கூடியதுகளை பிள்ளைகளுக்கு எள்ளு முட்டாய், கடலை உருண்டை, பொறி உருண்டை அப்படின்னு பதார்த்தங்கள்லாம் இன்னைக்கு தேன் முட்டாய் பதார்த்தங்கள்லாம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தெரியுமான்னு கிடையாது. இன்னைக்கு குர்குரே, ஜெல்லி, கிண்டர் ஜாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மோகத்தின் விளைவாக இன்னைக்கு பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய இந்த தின்பண்டங்கள் எல்லாம் வெளிநாட்டிலே தடை செய்யப்பட்டது. தெரியுமா யாருக்காவது? அங்கே அவன் சாப்பிட மாட்டான். இந்த கிட்கேட்டு
இந்த கிண்டர் ஜாயி, இந்த டைரி மில்க் இதெல்லாம் அவன் சாப்பிட மாட்டான். ஏன்னா அதில் கெடுதல் உண்டு. தனக்கு வியாதிகள் வரும் என்று இந்த மேகி பாக்கெட்லாம் வாங்கி சாப்பிட்றோமே, இதெல்லாம் அங்கே எவரும் சாப்பிட மாட்டாங்க. எல்லாம் எங்கே வருது? இந்தியாவுக்கு வருது. இது ஒரு நூதனமாக நம்மளை கொல்லக்கூடிய, நம்மளை அழிக்கக்கூடிய ஒரு யுக்தியாக இன்னைக்கு நிறைய கார்ப்பரேட் கம்பெனிகள் மூலமாக நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அழித்து கொண்டு சொன்னால், இப்படி இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு கூளை கொடுத்து பழகுங்க, கடலை மிட்டாயை கொடுத்து பழக்குங்க, எள்ளு மிட்டாயை கொடுத்து பழக்குங்க. தயவு செய்து இந்த மாதிரி தின்பண்டங்களை வாங்கி கொடுத்து நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு எமனாக இருக்க வேண்டாம் என்று உங்களிடம் இரு கரங்களையும் கூப்பி கேட்டுக்கொண்டு, ஏன் அப்படின்னா நிச்சயமாக ஒரு தாயாக இருக்கக்கூடியவளுக்கு பிள்ளை நொடி மீது பாசமும் பற்றும் அதிகம் என்று உண்டு என்று சொன்னால், அதை விட முக்கியம் அக்கறை, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி தின்பண்டங்களை வாங்கி கொடுங்க. நீங்களாம் வாங்கி சாப்பிடாதீங்க, சரியா? இனிமேல் குர்குரை யாரும் வாங்கி சாப்பிடக்கூடாது, சரியா? ஆமாம், கிண்டர் ஜாயெல்லாம் யாரும் வாங்கி சாப்பிடக்கூடாது. இந்த ஃப்ரூட்டிலாம் யாரும் வாங்கி குடிக்காது. இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு கெடுதல். அப்படிங்கிறனால பிள்ளைகளிடத்துல, ஏன்னா பிள்ளைய கூட பாரு சரின்னு சொல்லி தலையாட்டிக்குது. தாய்மார்கள் யாராவது தலையாட்டுறீங்களா? வாங்கி கொடுக்க மாட்டோம்னு இருக்கட்டும். இந்த நீ என்னம்மா நாட்டை திருத்தவா வந்த அப்படின்னு நீங்கள்லாம் கேட்பீங்க. கேட்டாலும் எனக்கு அதை பற்றி பரவாயில்லை. ஏன்னா நல்லவைகளை சொல்வதற்கு இந்த மாதிரி மேடைகளை அமையும் என்று சொன்னால், நிச்சயமாக நல்லவைகளை நீங்கள் கல்லை விட்டு எரிஞ்சா கூட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற என்னுடைய இந்த உந்துதலின்படியாக காலதாமனும் காரியத்துக்கேடு. தந்தை என்னதாக செய்து காதலுக்கு எட்டியது. தந்தை எதற்காக அழைத்தார், என்ன காண்டுக்கு அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னா, இன்னைக்கு ஒரு அடங்காப்பிடாரி வந்திருக்கா என் கூட, என் தோழின்னு. நானே ரொம்ப உயரமா இருப்பேன், அவ என்னைய காட்டிலும் உயரமா இருப்பா. ஆமா, அதனால நாங்கள் எல்லாம் நந்தவனத்தில் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி கலந்த பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாடுவது கேட்டாயோ, துள்ளி விழும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. கொத்தும் கிளி அங்கிருக்கே, கோவை பழம் இங்கிருக்கே, தத்தி விழும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. தத்தி விழும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. கொத்தும் கிளி அங்கிருக்கே, கோவை பழம் இங்கிருக்கே, தத்தி விழும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. இளவாளம் தண்டாக எலுமிச்சம் கொடியாக இறந்தவளை கை பிடிச்சு இரவெல்லாம் கண் விழிச்சு இல்லாதே ஆசையிலே என் மனசே ஆடவிட்டான். ஆடவிட்டே மச்சானே ஓடமிட்டு போனானே, ஓடமிட்டு போனானே. ஓடமிட்டு போனானே. ஊரெங்கும் தூங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே, ஓசையிடும் பூங்காற்றே நீதான் ஓடி போய் சொல்லிவிடு. மின்னலாய் மகிழெடுத்தே
கண்ணாலே இவள் பொய்யெழுதி போனாலே ஆசைக்கு ஆசை வச்சே நானும் அப்புறத்தான் காதலித்தேன் ஓசையிடும் பூங்காற்றே நீதான் ஓடி போய் சொல்லிவிடு வாளை போம் திரியெடுத்து எண்ணெயிலே நீ எடுத்து ஏழமன குடிசையிலே ஏத்தி வச்சே ஒரு விளக்கு ஏத்தி வச்சே கைகளிலே என் மனசே எட போட்டாம் நெஞ்ச மட்டும் அங்கிருக்கே நான் மட்டும் இங்கிருக்கே நான் மட்டும் இங்கிருக்கே நான் மட்டும் இங்கிருக்க தாமரை அவள் இருக்கே இங்கு சூரிய நான் இருக்கே தாமரை அவள் இருக்கே இங்கு சூரியன் நான் இருக்கே சாட்சி சொல்ல சந்திரனே நீ போய் செய்தி சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் ஓ ஆ என்னடா இன்ன வரைக்கும் அலம்பல் போயிட்டு இருக்குது உம்முன்னு உட்காந்துட்டீங்க அந்த அக்கா முட்டாய் சாப்பிடக்கூடாது சாக்லேட் சாப்பிடக்கூடாது சொல்லி கோவமா உட்காந்துருக்குதியா அந்த அக்கா சொல்லிட்டு போகுது நீ சுத்தமடம் ராமசாமி அண்ணா அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள் சுத்தமடம் சோலைச்சாமி அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தியுள்ளார்கள் போத்தம்பட்டி ராமசாமி அவர்கள் எனது அன்பு தம்பி பரணி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தினார்கள் எங்களை பெருமைப்படுத்தி அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு உங்கள் உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது இருவரின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். அப்புறம் அப்பா வெள்ளிக்கிழமை நந்தவனத்துக்கு போய் சொல்லியிருக்காரு நந்தவனத்துக்கு போகணும் நந்தவனம் போனவே எனக்கு ஒரே கோபமா வருது முன்ன பின்ன நந்தவனத்துக்கெல்லாம் போனதில்லை காடுகரெல்லாம் எப்படி இருக்குன்னே தெரியாது இன்னைக்கு திடீர்னு காவலுக்கு போச்சோன்னா எப்படி இருக்கும் எனக்கு மனசுலாம் பட்ட பட்ட பட்டப்படன்னு அடிக்குது ஏன்னா முன்ன பின்ன காட்டுக்கு நான் போனதில்லை காடுனா என்னன்னே தெரியாது இன்னும் எப்படி பார்க்குறீங்களா காடு தெரியாது நான் முன்ன கூட போன மாதிரி பார்க்குறீங்க அதனால திணைக்காடு காவலுக்கு போகணும் காவலுக்கு போய் நான் மட்டும் காவல் பார்த்தா நல்லா இருக்காது நான் வள்ளியம்மா